மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியின் சாரம், சிந்தனை மக்கள் பிரதிநிதி மரிய மதலினாள் என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். மரிய மதலினாள் இன்றைய நற்செய்தியில் ஒரு படிநிலை வகையில் உயர்ந்து வருவதை பார்க்கிறோம். அவருடைய அழைப்பும் நம்பிக்கையும் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக உயர்ந்து வருகிறது என்பதை நற்செய்தியாளர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். முதலில் இயேசுவை ஐயா என்று அழைக்கிறார். ஐயா என்று அழைப்பது என்பது பொதுவாக ஏதாவது தேவையில் இருக்கின்ற போது, அவசியத்தில் இருக்கின்ற போது, உதவியை தேடுகின்ற போது ஒரு மரியாதை நிமித்தம் அழைக்கின்ற ஒரு சொல்லாடலாக இருப்பதை பார்க்கிறோம். மரிய மதலினாலும் அவரை ஒரு தோட்டக்காரராக பார்த்து, ஐயா, இங்கே எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்பது போல் அமைகிறது. இயேசுவை ஒரு உதவிக்கு அழைக்கின்ற அல்லது உதவி செய்கின்றவராக பார்க்கின்ற ஒரு தோரணை நமக்கு இது புரிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பல நேரங்களிலே உதவி செய்கின்றவராக மட்டும் பார்த்துவிட்டு, அவர் நமக்கு ஏதாவது செய்வார், நம்முடைய துன்பங்களை போக்குவார், நமக்கு புதுமைகள் செய்வார், நமக்கு நல்லது செய்வார், நாம் கேட்டதெல்லாம் கொடுப்பார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய உறவும் நின்று விடுவதை பார்க்கிறோம். இரண்டாவது கட்டமாக மரிய மதலினாள் ரபூனி, போதகரே என்று அழைக்கிறார். இயேசு அவரை பெயர் சொல்லி அழைத்தவுடன் அவரை போதகராக அடையாளம் கண்டுகொள்கிறார். போதகரே என்று அழைப்பது என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள், அவருடைய உண்மையான வார்த்தைகள் எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்திருக்கின்றன அல்லது அழைப்பு விடுக்கின்றன, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன, அந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு ஒரு சவாலுக்கு அழைக்கின்றன என்பது இரண்டாவது கட்டமாக படுகிறது. இயேசுவை மரிய மதலினாள் ஒரு போதகராக பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகளை கண்டு தெரிந்து, அவருடைய வார்த்தைகளை முழுமையாக ரசித்து, அவருடைய வார்த்தைகளின் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற ஒரு பெண்மணியாக மரிய மதலினாள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுனுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக அமைந்து விட்டிருக்கின்றனவா? அவருடைய வார்த்தைகள் நன்றாக இருக்கின்றது, ஆற்றலோடு இருக்கிறது, உண்மையிலேயே அது ருசிக்க வைக்கிறது, ரசிக்க வைக்கிறது, அவருடைய வார்த்தைகள் ரொம்ப வீரியமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக நிறுத்திவிட்டு அவரை நல்ல போதகராக, நல்ல பேச்சாளராக பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? வார்த்தையை வாசிப்பது மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வாசிப்பேன் அல்லது நான் ஒரு அதிகாரம் வாசித்து முடித்து விடுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வாசித்து முடிப்பது என்பதிலே மட்டும் நம்முடைய நம்பிக்கை அமைந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பிக் கொள்ளலாம். மூன்றாவது, ஆண்டவரை கண்டேன் என்று மரிய மதலினாள் இறுதியாக உரைக்கிறார். தான் ஐயா என்று அழைத்து, ரபூனி என்று அழைத்து, இறுதியாக ஆண்டவராக அடையாளம் காண்கிறார். ஆண்டவர் என்று சொல்லி சொன்னால் ஆண்டான் அடிமை என்பதல்ல, மாறாக அனைத்தையும் செய்ய வல்லவர் என்பது மட்டுமல்லாமல் அவர் விடுதலை தரக்கூடியவர் என்கின்ற எண்ணத்தை தான் இங்கே ஊட்டுகிறது. எப்படி மரிய மதலினாள் ஒரு விடுதலைக்குரியவராக மாறுகிறார், விடுதலை பெறுகிறார் என்பதைத்தான் அவர் எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே, அவரை கண்டேன் என்று சொல்வதாக அமைகிறது. எனவே மூன்றாவது மிக முக்கியமானது, நாம் இயேசுவை விடுதலை தருகின்றவராக உணர்கிறோமா? நம்முடைய உண்மையான பலவிதமான கட்டுக்கள் அல்லது பலவிதமாக நம்மையே கட்டி போட்டிருக்கின்ற பழக்க வழக்கங்கள், நமக்குள்ளே ஆழமாக இறங்கி நம்மையே மறக்கடிக்க செய்கின்ற பல அடிமைத்தனங்கள், சட்ட மறுப்புகள், இவையெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ஒரு விடுதலை தருகின்ற இயேசுனுடைய உண்மையான பிரசனமும், இயேசுனுடைய உண்மையான வார்த்தைகளும், இயேசுனுடைய வாழ்வும் எனக்கு ஒரு விடுதலை தருவதாக அமைகின்றதா? நான் இயேசுவை உண்மையிலே விடுதலை தருகின்றவராக அடையாளம் கண்டிருக்கின்றனா என்ற கேள்வியும் நமக்கு இங்கே எழும்புகிறது. ஆக எப்படி மரிய மதலினாள் படிநிலையாக ஒவ்வொன்றாக அவளுடைய நம்பிக்கைத்தன்மை உயர்ந்து வந்ததோ, அதுபோல நம்முடைய நம்பிக்கைத்தன்மையை உயர்ந்து அவரை ஒரு கடவுளாக கண்டு, அவரை ஒரு வார்த்தையின் உண்மையான ஆழமாக கண்டு, அவர் உண்மையிலே எனக்கு விடுதலை தருகின்றவராக நான் காண்பது என்பது
நான் என்னுடைய நம்பிக்கையில் உயர்வதற்கான அடையாளம். அவரை வெறுமனே பயன்படுத்திக் கொள்கிறவராக இல்லாமல் அவரோடு இணைந்து விடுதலைக்கு வித்திடுகின்றவர்களாக நாம் அமைந்தோம் என்றால் நாம் உண்மையிலேயே மரிய மதலேனாளைப் போல மக்களின் பிரதிநிதியாக அமைவோம். நாம் அப்படி அமைவதுதான் கடவுள் நம்மை அழைக்கின்ற அழைப்பு என்பதை உணர்வோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.